உண்மை செய்திகள். மனிதன் இந்த உலகத்திலிருந்து மறையப் போகிறானா? மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியுமா? பாப்புலேஷன் பாம் என்றால் என்ன? பாப்புலேஷன் பாம் உணவு உற்பத்தியை விட மனித எண்ணிக்கையின் வளர்ச்சியில் உலகம் முழுவதும் பாரிய பஞ்சத்தை உருவாக்கி மனித குலத்தை அழிக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி. உலகளாவிய வனவிலங்குகளின் வீழ்ச்சி மற்றும் இன்னும் பல அழிவுகள் பற்றிய ஆதாரங்களை பார்க்கும் பொழுது மனித மக்கள் தொகை, உலகளாவிய அனைத்து விலங்குகளும் மனிதகுலமும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் ஒரு சக்தி வாய்ந்த பாம் ஆகத்தான் இருக்கிறது. ஆயினும் கூட இது ஒரு அவநம்பிக்கையான சித்தரிப்பு என்று நீங்கள் எண்ணலாம். இது மக்கள் தொகை பாதுகாப்பை பற்றி நம்பிக்கையுடன் இருப்பதாக காரணங்களை மிகவும் குறைக்கின்றது. இந்த தகவல் முக்கியமானது, ஏனெனில் அழிவுகளை குறைப்பதில் உள்ள நம்பிக்கைக்கு ஒரு பங்களிப்பு உள்ளது. அழிந்து போகும் மனித மக்கள் தொகைக்கு நீங்கள் இந்த புதிய வீடியோவில் இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். பாதுகாப்பு உயிரியலில் பல அடிப்படை கருத்துகள் திறமையாக ஆராயப்படுகின்றன. மேலும் உயிரினங்கள் வாழ்வுக்கான ஒருபடியாக மக்கள் தொகை பெருக்கத்தின் பங்கை வலியுறுத்துவதன் மூலம் நாம் ஒரு புதிய கோணத்தை நினைக்கின்றோம். பறவைகள் பாங்குலின் முதல் பாண்டாக்கள் வரை மற்றும் கடல் மீன்கள் முதல் நுண்ணுயிர்கள் வரை அழிகின்றன. இந்த தொகுப்பு நம்மை தொடர்கின்றது. எதை இழந்தோமோ, எப்பொழுது மடிவோமோ என்ற துக்கம், பயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உண்டாகும். வியத்தகு வனவிலங்கு வீழ்ச்சியின் காலகட்டத்தை விரிவுபடுத்த நான் தனிப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு விளைவை காண்பிக்கின்றேன். பரிணாம உறவுகளில் முழு அளவிலான அழிவு வாழ்க்கையின் சிதைவு என்று விவரிக்கலாம். மனித குலம் அழிந்து போன நீண்ட காலத்திற்கு பிறகும் நிலப்பரப்பில் இருக்கும் தனிநபர்கள் உயிருள்ள இறந்தவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். ஆயினும் இயற்கைக்கு எதிரான நமது செயல்கள் திருப்தியற்றதாக இருப்பதை காணலாம். மேலும் நமது செயல்கள் மிகவும் மோசமானது. இந்த தகவல்களை பாதுகாப்பு நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வாசகர்களை ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகின்றேன். கொக்கைன் ஆஃப் த சீஸ் என்று கடல்வாழ் உயிரினங்களின் ஒரு ஆடம்பர உணவு எப்படி சுற்றுச்சூழலை சீர்குலைக்கின்றது என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் காணலாம். மனித நல்வாழ்வு உண்மையில் எந்த அளவிற்கு அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களின் நிலைத்தன்மையை பொறுத்தது சுற்றுச்சூழலை சீர்குலைக்கின்றது என்ற கடினமான கேள்விகளை நம் மனச்சாட்சி கேட்கின்றது. மேலும் இது ஒரு நெரிசலான பூமி கிரகத்தில் செய்ய வேண்டிய பல்லுயிர் பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதில் நாம் தோல்வியுற்றோம். இது மனித குலத்தை வாழும் வாய்ப்புகளை இழக்கின்றது. ஏனெனில் விலங்கினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை எவ்வாறு காக்கலாம் என்பதற்கான நம்பிக்கையுரிய நுண்ணறிவுகளை மறைமுகமாக வெளிப்படுத்தினாலும் பாதுகாப்பின் பங்கிற்கு இது ஒரு நேர்மையான பார்வையை கொண்டிருக்கவில்லை. மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு வெற்றிகளை பல நாடுகள் வெளிப்படுத்துவதில் உண்மைகள் சிறிதும் இல்லை. 8 மீட்டர் நீளமுள்ள பாலூட்டியான ஸ்டெல்லாரின் கடல் பசுவின் கதை இந்த வீடியோவை துவக்கலாம். இது 1741 ஆண்டில் பேரிங் ஜலசந்தியில் வெறும் 27 ஆண்டுகளில் ஸ்டெல்லாரின் கடல் பசு இனம் அழிந்துவிட்டது. ஃபர், தோல், முடி வர்த்தகத்திற்காக வேட்டையாடப்பட்ட கடல் நீர்நாய்களின் உள்ளூர் அழிவு கடல் பசு அழிவுக்கு எவ்வாறு பங்களித்தது என்பதை காண்பதின் மூலம் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் மூலம் அழிவுகள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை விளக்க நான் நன்கு அறியப்பட்ட இந்த உதாரணத்தை பயன்படுத்துகின்றேன். நீர்நாய்களின் இழப்பு அவற்றின் கடல் அர்ச்சின் இரையின் மக்கள் தொகை வெடிப்பை அனுமதித்தது. இது கடல் பசு சார்ந்திருந்த கெல்ப் காடுகளை மிகைப்படுத்தியது. அழிந்து போகும் அறிவியலுக்கு புதிய வாசகர் இந்த வீடியோவில் இருந்து நிறைய கற்றுக்கொள்வார் என்று நம்புகின்றேன். பல்லுயிர் பாதுகாப்பு உயிரியலில்
பல அடிப்படை கருத்துக்கள் திறமையாக ஆராயப்படுகின்றன. மேலும் இனங்கள் அழிவுக்கான ஒருபடியாக மக்கள் தொகை பெருக்கத்தின் பங்கை வலியுறுத்துவதன் மூலம் ஒரு புதிய கோணத்தை நாம் அடையலாம். ஸ்டெல்லாரின் கடல் பசு முதன்மையாக உணவு ஆதாரமாக வேட்டையாடப்பட்டது. கடல் பசு இறைச்சியை எளிதில் தயார் செய்து சுவைக்க மற்ற அமைப்பின் மாட்டிறைச்சியை ஒத்ததாக விவரிக்கின்றனர். அதன் கொழுப்பு சமையலுக்கு பயனுள்ளதாக இருந்தது மற்றும் விளக்கெண்ணெய் ஆதாரமாகவும் இருந்தது. அறுவடை செய்யப்பட்ட பசுப்பால், கடல் பசுவின் பால் நேரடியாக உட்கொள்ளப்பட்டது அல்லது வெண்ணெய் தயாரிக்க பயன்படுகின்றது. கடல் பசு குளிர்ந்த ஒப்பீட்டளவில் ஆழமற்ற நீரில் வாழ்ந்தது. அங்கு ஏராளமான கெல்ப் மற்றும் கடல் புல் இருந்தது. கடல் பசுக்கள் 30 அடி நீளம் வரை வளர்ந்தன. அவர்களுக்கு பற்கள் இல்லை. அவர்கள் மெதுவாக நகரும் மற்றும் மென்மையானவைகள். மற்றும் ஸ்டெல்லாரின் கூற்றுப்படி கடல் பசு கொழுப்பு பாதாம் எண்ணெய் போல சுவைத்தது. கடல் பசு வழக்கமாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வரை கடல் புல் மற்றும் பிற நீர்வாழ் தாவரங்களை மேய்வதற்காக செலவிடுகின்றன. உலகின் கடல் நீர் நாய்களின் சுமார் 90% அலாஸ்காவில் கடலோரப் பகுதிகளில் வாழ்கின்றன. கோடியாக் தேசிய விலங்கு புகலிடம், கெனாய் தேசிய பூங்கா மற்றும் பனிப்பாறை விரிகுடா தேசிய பூங்கா உள்ளிட்ட பொது நிலங்களை சுற்றியுள்ள நீரில் வாழ்கின்றன. தெற்கு கடல் நீர் நாய்கள் கலிஃபோர்னியாவின் பிரதான கரையோரத்தில் சான் மீடியா கவுண்டிலிருந்து சாண்டா பார்பரா கவுண்டி மற்றும் சான் நிக்கோலஸ் தீவு வரை உள்ளன. 18 மற்றும் 19வது நூற்றாண்டுகளில் ஃபர் வர்த்தகங்களால் அழிவின் விளிம்பிற்கு வேட்டையாடப்பட்டு எஞ்சியிருந்த சில கடல் நீர் நாய்கள் 1911இல் சர்வதேச ஃபர் சீல் ஒப்பந்தத்தால் முதலில் பாதுகாக்கப்பட்டன. கடல் நீர் நாய்களின் உணவில் கடல் அர்ச்சின்கள், நண்டுகள், மட்டிகள் மற்றும் கிளாம்புகள் ஆகியவை அடங்கும். அவை பாறையால் பிளந்து தண்ணீரில் மிதக்கும்போது சாப்பிடும். உணவை கண்டுபிடிப்பதற்காக கடல் நீர் நாய்கள் எப்போதாவது 250 அடி ஆழத்தில் மூழ்கலாம். அவற்றின் உணர்திறன் விஸ்கர்களை பயன்படுத்தி பிளவுக்குள் சிறிய இரையை அல்லது அவற்றின் வலுவான முன்கைகளை மண்டி தோண்டி எடுக்கின்றன. அவற்றின் ரோமங்கள் ஒரு சதுர அங்குலத்திற்கு 6 லட்சம் முதல் 10 லட்சம் மயிர்கால்களை பெற்றுள்ளன. மற்ற கடல் பாலூட்டிகளைப் போலாமல் நீர்நாய்களுக்கு பிளப்பர் லேயர் இல்லை. மாறாக அவை அவற்றின் அடர்த்தியான நீர் எதிர்ப்பு ரோமங்களை சார்ந்து இன்சுலேஷனை வழங்குகின்றன. சூடாக இருக்க கடல் நீர்நாய்கள் தங்கள் நாட்களின் பெரும்பகுதியை தன் ரோமங்களை அழகுபடுத்தவும் சீரமைக்கவும் செலவிடுகின்றன. இது அவைகளின் தோலுக்கு அடுத்ததாக காற்று மற்றும் வெப்பத்தை பிடிக்கிறது. நீர்நாய்க்குட்டிகளின் ரோமம் மிகவும் அடர்த்தியானது. அது வயது வந்த ரோமங்களை பெறும் வரை தண்ணீருக்கடியில் மூழ்க முடியாது. தாய்மார்கள் உணவுக்காக தீவனம் தேடும்போது தங்கள் குட்டிகளை பாதுகாப்பாக நீரின் மேற்பரப்பில் மிதக்கவிடும். ஒரு ஒட்டரின் நுரையீரல் திறன் ஒரே அளவிலான நிலப்பாலூட்டிகளை விட 2.5 மடங்கு அதிகம். கடல் நீர்நாய்கள் ஒரே நேரத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் நீரில் மூழ்கி இருப்பது அறியப்படுகிறது. இருப்பினும் நதி நீர்நாய்கள் தங்கள் மூச்சை 8 நிமிடங்கள் வரை வைத்திருக்கும். நீருக்கடியில் அதிக நேரம் இருப்பது நீர்நாய்களின் நிறையை உணரவும் உணவுக்காக தீவனம் தேடும் வாய்ப்பையும் மேம்படுத்துகிறது. பொதுவாக கடின ஓடுகள் கொண்ட இரையை உடைக்க ஒரு சுத்தியலாக அதை பயன்படுத்துகிறது. நீர்நாய்கள் உண்மையில் இந்த கருவிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக எங்கே சேமிக்கின்றன என்று எப்போதாவது யோசித்தீர்களா? அவர்கள் உண்ட உணவை சேமித்து வைப்பதற்கும் அதை திறக்கும் பாறைகள் இரண்டையும் சேமித்து வைப்பதற்கும் தங்களுடைய அக்குளுக்கு அடியில் ஒரு தளர்வான தோல் உள்ளது, அதில் தான் ஒளித்து வைத்திருக்கின்றன. 1000 நீர் நாய்கள் ஒன்றாக மிதப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுள்ளனர். ஒருவருக்கொருவர் விலகிச் செல்லாமல் இருக்க கடல் நீர்நாய்கள் கடற்பாசையில் தங்களை போர்த்தி கொண்டு ஒரு தோணியைப் போல ஒன்றை உருவாக்குகின்றன. நமது நாட்டில் 3 வகையான நீர்நாய்கள் உள்ளன. யுரேசிய நீர்நாய், மென்மையாக பூசப்பட்ட நீர்நாய் மற்றும் ஆசிய சிறிய நகங்கள் கொண்ட நீர்நாய் ஆகும். மென்மையான பூசிய நீர்நாய் இந்தியா முழுவதும் இமயமலையிலிருந்து தெற்கே சதுப்பு நிலங்கள் மற்றும் உவர்நீர் தடாகங்களில் காணப்படுகின்றது. இந்தியாவில் உள்ள
காவிரி வனவிலங்கு சரணாலயம் 100 கிலோமீட்டர் நீளமுள்ள மென்மையான பூசப்பட்ட நீர்நாய் வாழ்விடத்தை கொண்டுள்ளது. யுரேசிய நீர்நாய் ஐரோப்பிய நீர்நாய் என்று அழைக்கப்படும். இந்த இனம் இமயமலை அடிவாரத்த பகுதியிலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியிலும் காணப்படுகின்றது. ஆசிய சிறிய நகம் கொண்ட நீர்நாய் உலகின் மிகச்சிறிய நீர்நாய் வடகிழக்கு மாநிலங்களான மேற்கு வங்கம், ஒடிசா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் காணப்படுகின்றது. நாட்டின் தென்பகுதியில் உள்ள நீலகிரி, பழனி, கூர்க் போன்ற மலைப்பகுதிகளிலும் வாழ்கின்றன. மனிதன் வேட்டையாடுவதால் பல விலங்குகள் அழிந்துவிட்டன. அவற்றில் ஸ்டெல்லார் கடல் பசு, கடல் மிங்க், கரீபியன் துறைவி முத்திரை, பலாசின் கார்மொரண்ட், கிரேட் ஆக், ஜப்பானிய கடல் சிங்கம், நியூசிலாந்து கிரேலிங், ஹாக்ஸ்பில் கடல் ஆமை. இந்த விலங்குகள் சிலவற்றின் அழிவிற்கு பங்களித்த காரணங்கள் பின்வருமாறு: பவளப்பாறைகளில் அதிகப்படியான மீன்பிடித்தல், காலநிலை மற்றும் கடல் மாற்றம், வாழ்விட அழிவு மற்றும் ஆர்க்டிக்கில் புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம். கடல் விலங்குகள் அழிவிலிருந்து பாதுகாக்க நாம் முக்கியமான சில வழிமுறைகளை செய்ய வேண்டும். அழிந்து வரும் கடல் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக சிறந்த வழி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதாகும். நீங்கள் உள்ளூர் இயற்கை மையம் அல்லது வனவிலங்கு புலங்களில் தன்னார்வல தொண்டு செய்யலாம். வனவிலங்குகளை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக்கை குறைக்கவும், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பையை எடுத்து வரவும். பொறுப்புடன் நிலையான கடல் உணவை தேர்ந்தெடுங்கள், சாப்பிடுங்கள். ஆற்றல் திறன் கொண்ட லைட் பல்புகளை உபயோகப்படுத்துங்கள். மேலும் உங்கள் தெர்மோஸ்டாட்டை அதிகப்படுத்தாதீர். வாகன மாசுபாட்டை குறைத்தல், எரிபொருள் திறன் கொண்ட வாகனங்கள், கார்பூல் அல்லது பைக் ஓட்டுதல் ஆகியவற்றை பயன்படுத்துங்கள். பொறுப்புடன் படகு பயணம் செய்தால் மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.